கர்த்தர் மகிமையுள்ளதாக இன்றைய வசனம் சங்கீதம் 125 1ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நினைத்திருக்கும் சீயோன் பர்வதைப் போல இருப்பார்கள். கர்த்தர் மகிமையுள்ளதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிறவங்க இந்த சீயோன் பர்வதம் ஒரு மலை இருக்கிற மாதிரி இருப்பாங்க சொல்லுது. இப்போ அநேக மரமாக இருக்கட்டு மற்ற எல்லாமே காற்று அடிக்கும்போது எல்லாமே அசையும். அந்த மாதிரி தான் கர்த்தரை நம்ம நம்பலைன்னா நம்ம வாழ்க்கையில் வர சூழ்நிலைகள் ஒரு தோல்விகள் பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு என்ன ஆயிரும், ஒரு அசைவு வந்துடும். ஆனால் உண்மையாக கர்த்தரை வாயினால் இல்லை, இருதயத்தில் உண்மையாக நம்ம நம்பிட்டு இருப்போமானால் எந்த சுச்சுவேஷன்லையுமே நம்ம அசைய மாட்டோம். அப்படி அசையாமல் இருக்கும்போது உங்களுக்கு வர சுச்சுவேஷனை கர்த்தரை பார்த்துக்கொள்வார். கர்த்தர் நம்பர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்க சுயமலைவர் இருப்பாங்களாம். எந்த காற்றா இருக்கட்டும், எந்த ஒரு சூறாவளி எது வந்தாலும் அந்த மலை அசையாது. அது அப்படி பர்வதமாக நிற்கும். அதே மாதிரி தான் கர்த்தரை நம்புகளும் இருப்பாங்கன்னு எதுவும் சொல்லுது. இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலுமே அநேக நல்லா பேசலாம். ஆனால் அந்த ரியலிஸ்டிக்காக லைஃப்பில் வரும்போது அதுக்கான சூழ்நிலை கடந்து வரும்போது நம்மளும் ஒரு சோர்வுபட்டிருக்கலாம், அசைஞ்சிருக்கலாம். அன்னைக்கு ஒரு விஷயம் கர்த்தர் நம்ம மன்னிப்பு கேட்போம், பலன் கேட்போம். நம்மளும் சீயோன் பர்வதம்பால் இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் உலகத்தில் எது வந்தாலும் ஜெயம் பர்வதம் மாதிரி தட்டனாக நம்பிக்கையாக இருப்போம். கண்டிப்பாக உங்கள் காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாக நடத்துவார். வேதத்தில் கர்த்தரை நம்பி இருந்த ஒருவர் கூட கர்த்தர் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. முழு இருதயத்தோடு நம்பி இருந்த ஒருத்தர் வெட்கப்பட்டு போனது கிடையாது. நம்மளும் அசையாத சீயோன் பர்வதம் மாதிரி அசையாமல் இருப்போம். நம்ம காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயம் தருவார். இந்த வேலையை அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.